வணக்கம். செய்திகளை படிப்பதோடு மட்டுமல்லாமல் அதன் புதிய பரிணாமங்களை ஆழமாக அலசி பின்னணிகளை புரிந்து கொள்ளவதும் இது அச்சுமசலும். நான் மணிகண்டன் சங்கர். இன்று நம்மோடு விவாதிக்க வந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சேத்தா இளங்கோன். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு எல்லா செய்தித்தாள்களிலும் பிரதானமாக இடம்பெற்றிருக்கிறது தாவேக அரசின் முதல் மாநாட்டில் 97 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறது. 23 மாவட்டங்களில் முதலீடு, 1,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பு, 67,000 கோடி முதலீடுகளை இந்த அரசு ஈர்க்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு நல்ல விஷயம். நாங்களும் முதலீடுகளை ஈர்த்திருக்கோம். அடுத்த ஸ்டெப்ஸ் நாங்கள் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு உணர்த்தக்கூடியதாக இதை புரிஞ்சிக்கலாம். ஆனாலும் என்னென்னா, முன்னாள் தொழில்துறை அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் ஏற்கனவே எம்ஓயு போட்டு ஒப்பந்தங்கள் அதை தான் பெரும்பாலும் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. குறிப்பாக ஒன்று சுட்டி காட்டியும் பேசியிருக்காரு. நாங்கள் எங்களுடைய இதில் இப்போ டைட்டன் 1000 கோடி டிட்கோ அமைப்புடன் ஏற்கனவே உள்ள அரசு உறவின் மூலம் பெறப்பட்டதாகும் அப்படின்னு. அப்போ பத்திரிகையாளர்களை அனுமதிக்கலை இந்த விஷயத்தில். அவங்களுக்கு முழுமையாக அந்த தகவல்கள் போய் சேரணும். எந்தெந்த இதில் ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு, யார் யாரிடம் அப்படிங்கிற எல்லா தகவல்களும் வேணும். அப்போ தான் ஆய்வு பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த முறை பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி கொடுக்காமல் இருக்கிறதும் சரியல்ல அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். இப்போது ஒரு அரசை பொறுத்த வரைக்கும் இந்த 90 நாட்கள் ஆட்சி அமைச்சு 90 நாட்கள் தான் ஆகுது. அப்படிக்குள்ளே ஒரு வேலைவாய்ப்பு, ஒரு முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கான முயற்சி எடுத்தாங்க. அப்போ எடுத்த உடனே அதை விமர்சனம் பண்ணுறதுன்றது சரியாக இருக்குமா? இன்னொரு விஷயம் எல்லா ஆட்சி காலத்துலேயும் கடந்த காலங்களில் திட்டங்களை தொடர செய்வாங்க. அப்போ அதில் என்ன தவறு இருக்குது? இல்லை, விமர்சனங்களுக்கும் புகாருக்கும் வித்தியாசம் இருக்குது. விமர்சனங்கள் அப்படிங்கிறதே தோழமையாக சுட்டி காட்டுறது தான். அப்போ அந்த அடிப்படையில் தான் பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிறவங்க மக்களுக்கும் அரசாங்கத்துக்கு இடையிலான ஒரு பாலம். அவங்க அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கங்கிறத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியவங்க. அப்போ மக்கள் எல்லா மக்களையும் வாக்களித்த அத்தனை கோடி மக்களையும் 6.5 கோடி மக்களையும் கொண்டு ஒரு நிகழ்ச்சியில் உட்கார வைக்க முடியாது. அப்போ பத்திரிகையாளர்களை அங்கே அனுமதிச்சிருந்தா மக்களும் அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்குது அப்படின்னு உணர்வாங்க. இப்போ அனுமதிக்காதது, வாய்ப்பு கொடுக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் ஒரு கேள்வியை எழுப்பிக்கிட்டு இருக்கு. இதில் இந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது முழுமையாக உடனே எல்லா முதலீடுகளும் வந்துருச்சு அப்படின்னும் அர்த்தம் கிடையாது. ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதாவது இப்போதைக்கு பேசியிருக்காங்க. அது பயணத்தில் இல்லாமலும் போகலாம், இல்லை அது இன்னும் மெருகேறவும் செய்யலாம். அப்போ இவ்வளோ விஷயங்களும் இருக்குது. அப்போ இவங்க என்னென்னா, ஒரு அழுத்தமும் இருக்குது இந்த அரசாங்கத்துக்கு. எதுவுமே பண்ணல அப்படின்னு திமுகவும், இப்போ இன்னொரு பக்கம் அதிமுகவும் தொடர் அழுத்தங்கள் கொடுக்குது. அப்போ நாங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்பட தொடங்கியிருக்கோம் அப்படின்னு காட்ட வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதில் ஒன்றாகவும் இந்த வெற்றி விழாவை பார்க்கலாம். இந்த வெற்றி விழா, அதை நீங்களே சொல்கிறீங்க. அப்போ எல்லா திட்டங்கள்லேயும் இந்த வெற்றியின் பேர் வச்சுக்கிறத கூட அரசுகள் மற்ற எதிர்கட்சிகளை விமர்சிக்கிறாங்களே. அந்த திட்டங்களுக்கு பெயர் வைட்டிருக்கிறது ஓகேவா, சரியாக இருக்கும்? இல்லை, உண்மையிலேயே அது வெற்றியாக இருந்தால் நல்லது. வெறும் பெயர் அளவில் வெற்றியை மட்டும் கொடுத்தா எந்த அளவுக்குன்னு தெரியல. அது அவங்கவுங்களுடைய ஒவ்வொரு சென்டிமெண்ட்ஸாக கூட இருக்கலாம் அப்படின்னு தோணுது நம்முடைய முதலமைச்சர். இப்போ முன்னாள் அமைச்சர்களாம் கூட பட்ஜெட்டை கூட சொன்னாங்க, இது வெற்றி பட்ஜெட் கிடையாது, வெத்து பட்ஜெட் அப்படின்னு. இந்த முதலீடுகளும் நிறைய இடங்களில் முழுமையானதாக இல்லை. இன்னொரு பக்கம் நமக்கு வேறு சில கேள்விகளும் இருக்குது. இன்றைக்கி இப்படியான நம்ம நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு. தனியார் இந்த முதலீடுகள் முழுக்க இன்றைக்கி தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க, தொழிலாளர்கள் முழுமையாக அவங்களுக்கான உரிமைகள்லாம் கிடைச்சிருதா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு லீவு கிடைக்கிறதாகட்டும், எல்லாமே இன்னும் அந்த தொழிலாளர்கள் சட்டத்தையே நம்ம பாதுகாக்க முடியல, கடைபிடிக்க முடியல. அப்படி இருக்கிறப்ப தனியார் துறையில் இவ்வளோ வேலை வாய்ப்புகள் அப்படின்னா 1,00,000 வேலை வாய்ப்புகள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எல்லோருக்குமான பணி பாதுகாப்பு, அதையும் இந்த அரசாங்கம் உறுதிப்படுத்தணும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், தனியார் துறைகளிலும் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு நீண்ட நாட்கள் கோரிக்கை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையில இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருக்குது. ஆனால் இந்த அரசு அதுக்கான ஏதாவது முயற்சி எடுக்கும்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, நம்ம இவங்க அந்த சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் நடத்தணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்போ இவங்கக்கிட்ட தான் இதுக்கு முன்னாடி இருக்கிற அரசாங்கங்கள் அந்த ஸ்டெப்ஸை எடுக்கலை, நீங்கள் எடுக்கணும். ஏன்னா இங்கே உண்மையான சமூக நீதி அப்படிங்கிறது எல்லா துறைகளிலும் எல்லா சமூக மக்களும் பங்கெடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ தனியார் துறை அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம்னா இன்றைக்கி நிறைய வேலைவாய்ப்புகள் வந்திருக்கு. அவங்க வேறு வகையில் திறமை அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு, சமூகங்களுக்கு மட்டும் வாய்ப்பு போயிடக்கூடாது. எல்லாருக்குமான வாய்ப்பாக நம்ம இருக்கணும். ஸோ அதற்கு இந்த அரசாங்கம் முடிவு எடுக்கணும். நிச்சயமாக. இப்போ நீங்கள் வேலைவாய்ப்பை பற்றி பேசும்போதே டிஎன்பிசியில் நேற்று
வேலைவாய்ப்பு குரூப் 2A அதில் வந்து 800 பணியிடங்களுக்கு வந்து புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் அதையும் வந்து மற்ற கட்சிகளும் மற்றவங்களும் விமர்சிக்கிறாங்க. இது வந்து குறைவான இடங்களுக்கு தான் வந்து வேலைவாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் அதிகப்படணும். ஏன்னா அரசு பணியிடங்கள காலி இடங்கள் வந்து அதிகமாக இருக்குது, லட்சக்கணக்கான இருக்குது. இந்த தாவேக்காவுக்கு வாக்களித்தவங்கலாம் வந்து இளைஞர்கள் தான். ஸோ அதனால் காலி பணியிடங்கள் எண்ணிக்கையை வந்து உயர்த்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மை. இது முக்கியமான ஒரு விஷயம். ஒரு அரசாங்கம், அரசு பணி தான் இன்னமும் நம்ம எல்லோருமே எதிர்பார்க்குறது. ஏன்னா அதில் வேலை உத்தரவாதம் இருக்குது, அரசாங்கத்துடைய எல்லா விதமான நன்மைகளும் இருக்குது, ஒரு குடும்பத்துடைய எதிர்காலம் எல்லாவற்றையுமே உறுதிப்படுத்துகிறாங்க. அதனால தான் அரசு வேலை அப்படின்னு சொல்கிறோம். தனியார் வேலையில் எப்போ வேலை பறி போகும், ஒரு நம்பகத்தன்மை இருக்காது. அப்போ அப்படி முக்கியமான அந்த டிஎன்பிஎஸ்சியில் அவங்க 821 பேருக்கான இடங்களுக்கான தான் அறிவிப்பாணை கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட அறிவிப்பாணையாவது வேணும், இடங்களுக்காவது தேர்வு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ கடந்த 2011 2021, அதாவது குறிப்பாக 2022ஆம் ஆண்டில் கிட்டத்தட்ட 6500 இடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்குறப்ப இந்த ஆண்டு ரொம்பவே குறைவாக இருக்குது, 821 அப்படின்னு. பாமகவுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கை கூட நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் பட்டதாரிகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் இது 4லேருந்து 5 லட்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படி இருக்க அரசு வேலை இல்லாமல் கிட்டத்தட்ட புதிய அரசுடைய தேவை என்னன்னா 1.5 லட்சம் பேருக்காவது அரசு வேலை கொடுக்கணும்னு இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 1.5 லட்சம் எங்கே இருக்குது, 821ங்கிறது எங்கே இருக்குது? இப்போ புரியுது. இப்போ ஆனால் வந்து தாவேக்காவோட இன்னொரு தேர்தல் வாக்குறுதியும் வந்து என்னென்னா, வேலை இல்லாதவங்களுக்கு வந்து மாதம் 4000 ஊக்கத்தொகை கொடுக்குறேன்றதை ஒன்று சொல்லியிருந்தாங்க. அப்போது இது முதல்ல ஊக்கத்தொகை கொடுக்கறது சரியாக இருக்குமா, இல்லை அவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை கொடுக்கறது சரியாக இருக்குமா? சரி, அப்படியே இது 2 வகையிலையும் பார்த்தா ஒன்று அந்த ஊக்கத்தொகையாச்சும் நிறைவேற்றி இருக்கணும், அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்புகளை அதிகமாக்கணும். ஆனால் இது கடந்த காலங்கள்லேயும் நீங்கள் ஒப்பீட்டளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதே 2011 6000 பணியிடங்களுக்கு மேலே வந்து வேக்கண்ட்டுக்கு அறிவிச்சிருந்தாங்க 2Aக்கு. ஆனால் இன்னைக்கு கேட்டேன், இது எல்லா அரசோட தவறும் தானே? கடந்த காலங்கள்லையும் இதே போல தானே பணிகள் ஆட்களை குறைச்சிட்டு தானே வந்தாங்க. இல்லை, எல்லா அரசுகளுடைய தவறு அப்படிங்கிறதால தான் புதிய அரசை மக்கள் தேர்வு செய்கிறாங்க. அப்போ அவர் தவறு செஞ்சார், நானும் தவறு செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்புறம் மக்கள் என்ன தான் பண்ணுவாங்க, அப்புறம் நோட்டாவுக்கான வாக்குகள் தான் அதிகரிச்சுக்கிட்டே போகும். புதிய அரசுகள் வந்தாலும் நோட்டாவுக்கான வாக்குகள் விழுந்துட்டு தான் இருக்குன்னா ஒரு அதிருப்தியை நம்ம ஏற்படுத்தக்கூடாது. அப்போ உங்கள் அரசுக்கான தனி மெஜாரிட்டியை அடுத்து வரக்கூடிய தேர்தலில் பெறணுன்னா கூட நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை, கொடுத்த விஷயங்களை, பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி பண்ணணும். இப்போ நீங்கள் அந்த 4000 ரூபாய் சொல்கிறீங்க, அதை தான் வேடிக்கை இன்னும் ஒரு சிலர்லாம் அப்போ இளைஞர்கள் வேலைக்கே போகாமல் இருந்தால் 4000 கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்குவாங்க. அப்போ நம்ம ஊக்கத்தொகை அப்படிங்கிறது அவங்க அடுத்த கட்டமாக ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க இல்லைங்களா, அதற்கான ஒரு உதவித்தொகை போல் அப்படியாக இருக்கணும் எல்லாவற்றையும். ஏன்னா இளைய சமூகத்தினருடைய வாக்குகள் தான் தாவேக்காவை இன்னைக்கு ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திரும்ப பதிவு செய்கிறாரு. அப்போ அந்த இளைய சமூகத்தினருக்கு நீங்கள் என்ன ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை காட்ட போகிறீங்க? இப்போ வரைக்கும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் எதுவும் இல்லை. அப்போ அதை நாம் சுட்டி காட்டுறோம், பத்திரிகையாளர்கள் சுட்டி காட்டுறோம். அப்போ நிச்சயமாக நீங்கள் அதை முயற்சி எடுக்கணும், அதுதான் எதிர்பார்ப்பு. சரி, இனி வரும் காலங்களில் டிஎன்பிஎஸ்சியில் வந்து பணியிடங்கள் அதிகரிக்கப்படும்னு பார்க்கலாம் நம்மளாம். சரி, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து தமிழகம் முழுக்க அதிமுக வந்து போராட்டம் அறிவிச்சிருக்கு. இந்த அரசுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், மின்கட்டணம், காவேரி இஷ்யூ எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் அதிமுக தன்னோட போராட்டம் அறிவிச்சாலும் இன்னமும் அதிமுகக்குள்ளேயே ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போராட்டத்தில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம்னு எஸ்பி வேலுமணி தலைமையிலான குழுக்கள் சொல்லியிருக்கு. இதுக்கு இல்லையா ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஒரு கிட்டத்தட்ட இந்த வந்து ஒரு 8 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இந்த உட்கட்சி பிரச்சனை. அதான் பார்க்குறீங்க, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மாறாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. முன்ன வேற ஒரு கட்சிக்கு சொல்லுவோம் கோஷ்டி பூசல்கள் பயங்கரமாக நடந்துட்டு இருக்குன்னு, இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல் அதிமுகவுக்கு வந்திருக்கு. முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி அவர் பேசினப்போ கூட நாங்கள் இந்த போராட்டத்தை ஆதரிக்கிறோம், ஆனால் இப்போ அவருடைய சொந்த மாவட்டத்தில் இல்லாமல் தேனின்னு நினைக்கிறவர், அவருக்கு தேனியை திரு நத்தம் விஸ்வநாதனுக்கு ராமநாதபுரம் நினைக்கிறேன், இப்படி எல்லோரையும் மாற்றி அடிக்கிறது. டிரான்ஸ்ஃபர் போடுறப்ப தன்னுடைய மாவட்டத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு அடிப்பாங்களே அந்த மாதிரி பண்ணது. அவரு ஒரு ஈகோவாகவும் அதை எடுத்துக்கிறாங்க. வேணும்னே தன்னுடைய அதிகாரத்தை இவங்க குறைக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அதனால தான் உள்ளுக்குள்ளார அவங்களுடைய நியாயமாக தோல்விக்கான காரணங்களை ஆராயணும், நீங்கள் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டணும், அங்கே நம்ம பேசணும் அப்படின்னு அந்த சட்ட விதிகளை அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி அவரை பொறுத்த வரைக்கும்
ஒரு தேவையும் இருக்குது அவருக்கு. எதிர்க்கட்சி, அதாவது முன்ன எதிர்க்கட்சி தலைவருங்கிற ஒரு பதவி அவருக்கு இருந்தது. இந்த 5 ஆண்டுல அந்த எதிர்க்கட்சி தலைவருங்கிற பதவியும் போயிடுச்சு அவருக்கு. இன்னைக்கு இருக்கிறதையும் தக்க வைக்கணும். தன்னுடைய எம்எல்ஏக்களுடைய பலமும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு வலிமையான அதிமுகவாக உருவாகணும், ஒரு வலிமையான எதிர்க்கட்சி ஆகணும். அப்போ தான் அடுத்த வரும் தேர்தலில் ஆளுங்கட்சியாக மாற முடியுங்கிறதால ஒரு நிர்பந்தமும் அவரை இன்னைக்கு போராடுறதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கு விவசாயிகளுக்காக. அப்போ நீங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு இப்படி இருக்கிறத விட ஒன்றாக ஒருங்கிணைந்து இருந்தால் நமக்கு கூடுதல் பலம் கிடைக்கும். இந்த அலையிலையும் நம்ம 47 எம்எல்ஏக்கள் பெற்று இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒருங்கிணைஞ்சிருந்தால் நிச்சயமாக ஆளுங்கட்சியாக வந்திருக்க முடியும் அப்படின்னு போட்டி அதிமுக அப்படி கூட சொல்லலாம். அவங்க அதை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி, இப்போ ஒரு கட்சி தலைவரா அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்குல்ல, நீ இங்கே போய் போராடணும், இதை வந்து நிர்பந்திக்கிற மாதிரி இல்லை, நான் இங்கே தான் பண்ணுவேன். ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டது தான் கட்சிக்கு அப்படி தான் இருக்க முடியும். கடந்த காலம் அது அதிமுக பொறுத்த வரைக்கும் அப்படியான ஒரு வரலாற்று இருந்தது கட்சி. அது அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் இங்கே தான் போராடுவேன், நான் இங்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதே வந்து அது இன்னும் பலவீனப்படுத்தாதா கட்சியை? கரெக்டு தாங்க. எல்லாமே உடம்புல இருக்கக்கூடிய பாகங்கள் தான். ஆனால் வாய் வழியாக தான் சாப்பிட முடியும். இங்கேருந்து நம்ம ஓட்டை போட்டு அப்படியே சேர்த்த முடியாது. ஒவ்வொருத்தருக்குன்னு ஒவ்வொன்று இருக்குது. அப்போ அவருடைய பலமான பிரதேசம் மாவட்டங்கள் அப்படின்னா அங்கே கூடுதலாக, அதனால தானே அவர் அந்த தொகுதிகளில் நம்ம களமிறக்கிறோம். அப்போ அவங்க இறங்கி அங்கே வேலை பார்ப்பாங்க. உண்மையால் உங்களுடைய நோக்கம் என்ன? விவசாயிகளுக்காக குரல் கொடுப்பது. அப்போ மாஜி மினிஸ்டர்ஸு அவங்களுடைய சொந்த மாவட்டத்தில் இருக்கிறப்ப இன்னும் மிகப்பெரிய அளவில் அணி திரட்ட முடியும் தொண்டர்களை. அப்போ இந்த ஆளும் அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க முடியும். அப்போ பொது காரணங்கள் அப்படின்னு நம்ம போகிறப்ப சொந்த விருப்பு வெறுப்புகளை தள்ளி வைக்கிறது தான் ஒரு தலைவனுக்கான அழகு. ஒரு தலைமைத்துவத்தோடு நடந்திருக்காரா அப்படிங்கிறத அவர் தான் சிந்திச்சு பார்க்கணும், திரு எடப்பாடி தான். நிச்சயமாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முழுமையாக முடிஞ்சிருக்கு. ஆனால் வந்து முழுமை பெற்றதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நாடாளுமன்றம் வந்து இந்த முடக்கத்தினால வந்து 125 கோடி வரைக்கும் வந்து நஷ்டம் ஏற்பட்டிருக்கு முடக்கத்தினால அப்படின்னாங்க. இந்த நாடாளுமன்ற முடக்கத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு வகையில் பார்க்குறோம்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் இத்தனை லட்சம் இத்தனை கோடிகள் அப்படின்னு செலவாகிறதா கணக்குகள் சொல்லுது. ஒரு வகையில் அந்த செலவினங்களை நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறது நியாயமானது தான். ஆனால் ஏன் அவங்க போராடுறாங்க? ஒரு எதிர்க்கட்சிகள் ஏன் ஒரு கேள்விகளை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு நீட் வினாத்தாள் கசிவு விவகாரமே எடுத்துப்போமே, அது நடந்திருக்கு. நீட்டு தேர்வுக்கு எவ்வளோ கெடுபிடிகள் இருக்கும். செயினை கழட்டிடணும், தோடை கழட்டிடணும், எல்லா விஷயங்களும் இருக்கும். இவ்வளோ நடந்தும் அங்கே ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னா உடனடியாக அரசாங்கம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, பாஜக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா அது எதிர்க்கட்சிகள் இந்த போராட்டத்திலையோ இல்லை கேள்விகளோ முன் வச்சிருக்க மாட்டாங்க. இப்போ சிஜேபியோட போராட்டம்லாம் அப்படியாகத்தான் நடந்தது. நாடே கொதிச்சாங்க. அப்போ அந்த நாடே ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறப்ப, ஆதரவு கொடுக்குறப்ப, இளைய சமூகத்தினருடைய போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறப்ப அந்த குரலை நிச்சயமாக அவங்க மக்களவை மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் ஓங்கி ஒழிக்க வேண்டிய தேவை ஏற்படுது. அப்போ நீங்கள் ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடாது எதிர்க்கட்சிகள் போராடுவதற்கு. அப்போ பிரச்சனைகளை உடனடியாக ஒரு ஆளும் அரசாங்கம் எல்லா பிரச்சனைகளையும் உடனே தீர்க்க முடியும்னு நம்ம சொல்ல, ஒரு அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அந்த வேகத்தை காட்டணும். பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் எல்லோருமே நிறைய நாள் அவைக்கு வராமல் கடைசி நாளில் அவங்க வராங்க. இந்த ஒன்றும் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து அவைக்கு வருவது, தொடர்ந்து மக்களுடைய அதிலிருந்து தான் ஒரு கேள்வி. பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் 20 நாளாக நாடாளுமன்றத்துக்கு வரலை. அப்போது அது அவங்களோட பொறுப்பை தட்டி கழிக்கிற மாதிரி ஆகாது? இல்லை, உண்மைதான். அப்போ நீங்கள் மக்களுடைய வாக்குகளை பெற்று நீங்கள் மக்களுடைய பிரதிநிதியாக அங்கே நாடாளுமன்றத்துக்கு போகிறீங்க. அப்போ மக்களுடைய கேள்விகளை எதிர்க்கட்சிகள் கேட்பாங்க. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அந்த பொறுப்பாளர்களுக்கு இருக்குது. நீங்கள் நாடாளுமன்றத்துக்கே வராமல் போனால் அப்போ நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைத்த மக்களுக்கு நீங்கள் செய்கின்ற ஒரு துரோகமாக தான் இது பார்க்க முடியும். அப்போ சில தனித்த காரணங்களால், தவிர்க்க முடியாத காரணங்களால் வர முடியாமல் போகிறதுங்கிறது வேற. ஆனால் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க அந்த பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடாது. அப்போ அது மேலும் மேலும் கேள்விகளை எழுப்பும். இந்த நட்டம் ஆகிருக்கு இல்லைங்களா, இதற்கு ஒரு வகையில் ஆளும் கட்சியும் ஒரு காரணம். இப்போது ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் வாக்காளர்களுக்கு வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இருக்காங்க. அந்த எண்ணிக்கையை உயர்த்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கைகள்லாம் வந்து, ஆனால் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினரோட செயல்பாடுகள் என்னவா இருக்குது, அங்கே போய் எப்படி செயல்படுது நாடாளுமன்றம் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. ஆனால் இப்போ இதெல்லாமே தொடர் நேரலை தான் இருக்குது. அப்படிப்பட்ட பட்சத்தில்
வெறும் முடக்கம். இப்போ செய்தித்தாள்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டிவியில் கண்டினியூவாக அந்த நியூஸை பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு அவையை தொடங்கினா 12 மணி வரை ஒத்திவைப்பு, 12 மணிக்குன்னா மறுபடியும் 2 மணி வரை ஒத்திவைப்பு. இப்போ இப்படியே போகிறதுன்றது இது வாக்களித்த மக்களுக்கு செய்யக்கூடிய சரியான விஷயமா இருக்குமா? இல்லை, உண்மைதான். இப்போ நீங்கள் தொகுதி மறுவரையறை மூலமாக இப்போ எண்ணிக்கை அதிகரித்ததுன்னா இன்னும் எப்படி நடக்கும் அப்படின்னு தெரியல. நம்ம ஏன் எண்ணிக்கையை அதிகரிக்கணும்னு சொன்னாலும் அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான பிரதிநிதித்துவம் அதிகமான பிரச்சனைகள் சீக்கிரம் தீரும் அப்படிங்கிறது. ஏன்னா மக்கள் தொகையும் அதிகரிச்சிருக்கு, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த கட்டமைப்பு இருக்குது இல்லைங்களா, இதில் ஆளுங்கட்சி மட்டும் கிடையாது, பிரதான எதிர்க்கட்சிகளுக்கும் பங்கு இருக்குது. இப்போ சில இடங்களில் கவன ஈர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறதாகவும் இருந்துகிட்ருக்கு. அதில் அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விமர்சனங்களும் இருக்கும். இப்போ ஒரு உதாரணமாக சொல்லணுன்னா, எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர் போராடினார் இந்த நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில். மாணவர்கள் சிஜேபியினர் போராட்டம் ஜந்தர் மந்தரில் ஒரு இடத்துல நடக்குதுன்னா, இவங்க பிரதமருடைய இல்லம் நாங்கள் முற்றுகை அப்படின்னு போராட்டத்தை வேறு இடத்துல கொண்டு போனாங்க. அப்போ இப்படியான விஷயங்களுமே நம்ம கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. ஒருங்கிணைந்த எதிர்ப்பு நமக்கு காட்டணும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவையும் அந்த இடத்துல இருக்குது. அப்போ ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி கூட்டு பொறுப்போடு மக்களுக்கான சேவையை செய்யணும். இப்போ நம்ம நாடாளுமன்ற ஒத்திவைப்பு இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது இன்னொரு விஷயமும் சேர்த்து பார்க்கக்கூடாது. வெறும் ஒத்திவைப்புனா முழுமையான அங்கே விவாதங்கள் நடைபெறுவதில்லை. அப்படின்ற போதே கடைசி நாட்களில் பார்த்தா விவாதமே இன்றி பல மசோதாக்கள் நிறைவேற்ற வேண்டிய சுச்சுவேஷனுக்கு அரசு வந்துடுது. அப்போது விவாதமின்றி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாலே அது சரியான போக்காகவும் இருக்காது. இல்லை, அது ஆளுங்கட்சியும் அவங்க தான் அதை சபாநாயகர் அவங்க தான் அதை முழுமையாக இதை எடுத்து நம்ம செய்யணும். அவங்கக்கிட்ட அந்த கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்குது அவங்க மேலே. எல்லோருக்குமான நேரத்தை கொடுத்து எல்லோருக்கும் ஒரு சுமூகமான விவாதம் ஏற்படக்கூடிய ஒரு சூழலை தலைமையேற்று கொண்டு வர வேண்டிய தேவை அவர்கிட்ட தான் இருக்குது. ஓகே. தீண்டாமை புகார் கூறிய மல்லிகார்ஜுன கார்கே விசாரணை நடத்தப்படும் என ஜேபி நட்டா உறுதி. நான் லாம்லீலா மைதானத்தில் ஒரு பேசிட்டு வர்றாரு மல்லிகார்ஜுன கார்கே, ஒரு காங்கிரஸோட தலைவராக இருக்கு. அவர் பேசி முடித்த பிறகு அந்த இடத்த பாஜகவை சேர்ந்தவர்கள் ஒரு யாகம் வளர்த்து சுத்தம் செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு அது அவரே தெரிவிச்சிருக்காரு, அவையிலேயே தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது உண்மையிலேயே பாஜகவினரும் கண்டிக்கிறாங்க. திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர் துணை குடியரசுத் தலைவர் அவருமே இது கடுமையாக கண்டிக்கிறாரு. தீண்டாமை ஒரு பாவச் செயல், இது தவிர்க்கணும், இது சரியல்ல அப்படின்னு கண்டிச்சிருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு செழுமை பெற்ற ஒரு நாடாக வளர்ந்துருக்கோம். இன்றைக்கி எத்தனை கோடி பேர் இங்கே மக்கள் இருக்காங்க. அவர் எவ்வளோ ஒரு மிக முக்கியமான ஒரு தேசிய கட்சி. நம்ம நாட்டுடைய நாளைக்கு சுதந்திர நாள் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த இடத்துல காங்கிரஸ் இயக்கத்துடைய பேர் இயக்கத்துடைய பங்கை நம்ம சாதாரணமாக சுருக்கிட முடியாது. அப்படி நமக்கான பல உரிமைகளை பெற்றுத்தந்ததில் முக்கியமான ஒரு கட்சியுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அவரை நீங்கள் சாதியம் பார்த்து இப்படி அந்த இடத்த க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது பச்சையான சாதியவாதம் தான். இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அப்போ இன்னமும் இப்போல்லாம் யாருங்க சாதி பார்க்குறா அப்படின்னு வழக்கத்தில் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லோருக்குமே பாருங்கள் எப்படி நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளோ உயர்ந்த இடத்துல இருக்கிறவருக்கு இப்படி நடந்திருக்குன்னா, ஏன்னா இன்றைக்கி பாஜகவினரை இதை கண்டிக்கிறாங்க. அப்போ இந்த தப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இனி நடக்கக்கூடாது அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க. அது ஒரு பாசிட்டிவ், நடக்கக்கூடாதுன்னு. அப்போ இதற்கு எதிராக ஒவ்வொரு குடிமக்களுமே நம்ம எல்லோரும் பொது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது தான், 1 vote 1 value. ஒவ்வொரு வாக்குக்கும் இணையான மதிப்பு இருக்குது, எல்லோரும் சமம். அப்போ இங்கே பிறப்பின் அடிப்படையில் எந்த விதமான தீண்டாமையும் இருக்கக்கூடாது. அதை இந்த விஷயத்தின் மூலமாக இந்த சமூகத்தின் முன்பு உணர்த்தியதை தான் நம்ம பார்க்குறோம். சம்மந்தப்பட்டவங்க மீது கூட எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை இந்த விஷயம் அடுத்ததாக கண்டினியூ ஆகாத அளவுக்கான நடவடிக்கையாக இருக்கணுன்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இந்த விஷயத்தில். சரி, தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் இன்னொரு செய்தி பிரதானமாக இருக்குது. சென்னையில் சொத்து வரியை நிறுத்தி வச்சுருக்காங்க, திடீர் உயர்வு. அதுக்கு அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, மாநகராட்சி தரப்பில் இந்த சொத்து வரியை உயர்த்தலை, திருத்தி அமைக்கப்பட்டது அப்படின்றாங்க. இப்போ இந்த அரசு அதை பின்வாங்கும் விதமானு சொல்லலாம், இல்லைனா மக்கள் கோரிக்கையை ஏற்று நிறுத்தி வச்சிருக்கா சொன்னால் இதை எப்படி பார்க்குறீங்க? சொத்து இல்லை, இது இந்த 2 மாதத்துலேயே இந்த 100 நாள்லேயே உடனே எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி திருத்தி அமைச்சிட முடியுமா அப்படின்னு தெரியல. ட்ரோன்லாம் விட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துட்டாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ முந்தைய அரசாங்கத்திலேயே இந்த முயற்சி திமுக அரசாங்கத்தில் எடுத்திருந்திருப்பாங்க. தேர்தல் நேரத்தில் அதை தள்ளி போட்டிருந்துருக்கலாம். இப்போ புதிய அரசாங்கம் வந்ததால் நிறைய இடங்களில் பார்த்தோம்னா ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அனுமதி வாங்கியிருப்பாங்க. ஒரு வீடு கட்டணும், அங்கே ஒரு 2-3 வீடாக இருக்கலாம். இன்னொரு பக்கம் அது வர்த்தக இதுக்காக மாற்றிருக்கலாம். அப்போ இதில் நிறைய சிக்கல்களும் இருக்குது. அப்போ ஒரே பழைய அந்த வரியின் மூலமாகவே இதை வாங்க முடியாது. அப்போ திருத்தி அமைக்கணும் அப்படிங்கிறது
ஒரு வகையில் சரின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் வரியை நம்ம திருத்தி அமைச்சு கொண்டு போகணும் அப்படின்னா முதல்ல கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும். அதுக்கப்புறம் இது சம்மந்தமாக மக்களுக்கு நம்ம அறிவிப்பு கொடுக்கணும். இன்னொரு பக்கம் மாநகராட்சியுடைய பங்களிப்பு இருக்குது, மேயருடைய பங்களிப்பு இருக்குது. மேயர் அவங்க பிரியா அவர்கள் எங்களுக்கு நோட்டீஸ் பண்ணவே இல்லை, எங்களை மதிக்கவே இல்லைங்கிற ரேஞ்சில் அவங்க விமர்சிச்சிருக்காங்க. அப்போ இவ்வளோ விஷயங்களையும் நீங்கள் பண்ணாமல் சத்தம் இல்லாமல் அப்படியே லைட்டாக இப்படி விட்டு பார்ப்போம், எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிறது உண்மையில் சரியானது கிடையாது. சரியான ஜனநாயகம் கிடையாது. ஜனநாயகனுக்கு நம்ம சொல்கிறோம். சரி, அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை இப்போ தவறு நடக்குது, அந்த தவறை திருத்திக்கிறது அரசு. திருத்தாமல் நாங்கள் விடாப்படியே நான் அப்படி தான் பண்ணுவோன்னு சொல்லலை. அப்போ இதே ஒரு நல்ல போக்கு தானே. இப்போ ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அப்போ அந்த விஷயத்தை விட்டுடுறாங்கல்ல, அது நல்ல விஷயம் தானே. ஏங்க, ஒரு குழந்தையாக இருந்தால் அது தடுமாறி தவறுகள் செய்து திருந்துவது அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். நம்ம வளர்ந்தவங்க நம்ம முன்கூட்டியே அதை தடுக்கணும்ல. அதுக்கு தானே இவ்வளோ ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க. நீங்கள் புதிய அரசாங்கமாக இருந்தாலும் கூட பின்னாடி வேலை பார்க்குற அதிகார வர்க்கத்தினர் அதிகாரிகள் பார்த்தோம்னா நல்ல தேர்ந்தவங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா பல இடங்களில் பொதுமக்களுடைய புகார், அப்பா இமாலய அளவில் அந்த வரியெல்லாம் உயர்ந்திருக்குங்க அப்படின்லாம் வந்தது. அதனால தான் இவ்வளோ அழுத்தம், அதனால தான் இவ்வளோ வேகமாக அதை திரும்ப அவங்க பெறுகிறார்கள். அப்போ நாம் முன்கூட்டியே வருமுன் காப்போம், நோய் நாடி நோய் முதல் நாடின்னு தானே சொல்கிறாரு திருவள்ளுவர். அப்போ நாம் வருமுன் காப்போம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம எடுக்கணும். இப்போ ஏற்கனவே மின்கட்டண உயர்வுன்றது மக்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. இப்போ அரசு வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த விஷயத்தோட கட்டணங்கள்லாம் உயர்த்தவே இல்லை, பழைய டேரிஃபில் தான். ஆனால் ஒவ்வொரு மக்களும் வந்து என்னென்னா மின்கட்டணம் உயர்ந்திருக்குன்றதை நம்மளால் சொல்லக்கூடியதை கேட்க முடியுது. தாவேக்காக்கு ஆதரவு அளித்த இன்ஃப்ளூன்சர்லாம் கூட இப்போ அந்த விஷயங்களை திரும்ப பட்டுருக்காங்க. ஐயோ நான் சொன்ன தப்பு அப்படின்ற மாதிரியான. அப்போ ஏற்கனவே ஒரு விஷயத்தில் இருக்கும்போது அப்போ திரும்ப தாவேக்காக்கு கெட்ட பேர் ஆகிடும்ன்றதுக்காக உடனடியாக அந்த விஷயத்தை நிப்பாட்டிட்டாங்கன்னு பார்க்கலாம். இல்லை, ஒரு விஷயம் என்னன்னா, மக்களுடைய குரலை ஒரு அரசாங்கம் ஓங்கி ஒலிக்கணும். ஆனால் இங்கே எப்படி நடந்ததுன்னா, அரசாங்கத்துடைய குரலை மக்களை நம்ப வச்சுட்டு இருந்தாங்க. அதில் ஒரு சில இன்ஃப்ளூயன்சர் அவங்க மூலமாக இப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களே இன்றைக்கி வந்து பொங்குறாங்க, எதிர்க்கிறாங்க அப்படின்னா எல்லை மீறி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ ஒரு அரசாங்கம் மக்கள்கிட்ட வெளிப்படைத்தன்மை இருக்கணும். இதுதான் இருக்குது. இப்போ அவங்க கஜானாவை காலி பண்ணிட்டாங்க, வெள்ளை அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருந்தாங்க, எங்களுக்கு இவ்வளோ நிதி நெருக்கடி இருக்குது, பிரச்சனை இருக்குதுன்னு ஒன்று சொல்கிறாங்கள. இப்படி நீங்கள் மக்கள்கிட்ட ஓப்பனாக, அது சிஎம் இன்னும் வாய் திறக்காமல் இருக்கார், பேசாமல் இருக்கார் எந்த விஷயத்திலும். இப்படி சிஎம், ஏன்னா சிஎம்மை பார்த்து தான் இன்றைக்கி அத்தனை இடத்துலையும் அவங்களுக்கு வெற்றி கிடைச்சது. அப்போ அவர் ஓப்பனாக ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணி ஒரு விஷயத்தை அவர் விளக்கம் கொடுத்தாலே பெரும்பாலான விஷயங்கள் சிக்கல் தீர்ந்துடும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, தெரியாமல் முந்தைய அரசாங்கங்கள் என்ன தப்பு பண்ணாங்களோ அதே தவிர ஒரு பக்கம் வேற ஒரு பிரச்சனையில் கவனத்தை திருப்பிட்டு இன்னொரு பக்கம் சத்தம் இல்லாமல் இங்கே வரியை கூட்டுவது, கட்டணத்தை அதிகரிக்கிறது, அதனால் மக்கள் பாதிப்பை சந்தித்தா அது ஒரு பெரிய அழுத்தம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் நாங்கள் பின்வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது. நிச்சயமாக பல்வேறு விஷயங்களை விவாதித்தோம். நன்றி சார். நன்றி. நேயர்களே, அச்சுமசம் நிகழ்ச்சி பல்வேறு செய்திகளை விவாதித்தோம். தொடர்ந்து விவாதிப்போம் அடுத்த ஒரு நாட்களில். நன்றி.